எப்பா இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்டுக்கு வந்த சோதனையை பாருங்கப்பா. இப்பதான் ரீசெண்டா நம்ம குக் வித் கோமாளி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு சின்ன கேஸ்ல மாட்டினாரு ஜாயின்றவங்கனால. அதுவே இன்னும் முழுசா முடியல. அதுக்குள்ளேயே நம்ப விஜயன் மேல வந்து ஒரு திருநங்கை வந்து கேஸ் போட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் விஜயனும் திருநங்கையும் வந்து ஒரு 11 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமா வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து அவரு ஒரு 6 மாசமா என் கூட பேச மாட்றாரு. என்ன டோட்டலா அவாய்ட் பண்றாரு. என்னோட லைஃப்ப பார்த்துட்டு போ, உன்னோட லைஃப் பார்த்துட்டு போ, நான் என்னோட லைஃப்ப பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன வந்து விரட்டுறாரு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அவர் கூட வாழணும், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. கமிஷனர் ஆபீஸும் சரி ஓகே இது வந்து சிவியரா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட கதை உங்களுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு வந்து நம்ம குக் வித் கோமாளி மாதம்பட்டி ரங்கராஜோட கதை தெரிஞ்சாவே போதும். அப்படியே சேம் தான் 2 பேருக்கும். அவர் என்னன்னா 2வது ஒய்ஃப் வந்து கேர்ள இது பண்ணாங்க. இவர் வந்து திருநங்கையோட இருந்தாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி எதுவுமே இல்ல. ஸோ விஜயன் வந்து ஒரு 11 வருஷமா வந்து நம்ம திருநங்கையோட ஒண்ணா இருந்திருக்காரு. ஒரு 5 வருஷமா வந்து என்னன்னா ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. ஸோ அவரும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வீட்ல பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து ஓகே இப்போ பேசலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் போக 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 என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல நம்ம வந்து கல்யாணம் பண்ணா சொசைட்டி என்னோட பேர் கெட்டுரும். எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து குழந்தைலாம் வேணும். அது வந்து கிடைக்காது அப்படின்ற மாரி சொல்லி இவர விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க வீட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க திருநங்கை கூட பேசாத, எதுவும் பண்ணாத, வச்சுக்காத அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து எதுவும் கேட்காம அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க கூட க்ளோஸாவே இருந்துட்டே வந்திருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்ன்ட்டு அவருக்கு குழந்தை பொறந்தோனே ரீசென்ட்டா அவருக்கு வந்து டோட்டலா இவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஏன் இந்த 6 மாசம் குழந்தை பொறந்துச்சு எனக்கு வந்து குழந்தைய பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், இவங்களோட உன்னை விட்டா வந்து என்ன சொசைட்டி பேர் கெட்டுரும். ஸோ உன்னோட லைஃப்பை நீ பார்த்துட்டு போ, நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போறேன், எனக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டாங்களா. இவங்களும் வந்து எனக்கு ஒரு மாதிரியாய் தனிமையில தான் நான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு எனக்கு, இவர் விட்டு போனால எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இது இது இவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, ஏன் போல அப்படின்ற, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. இல்ல இது வந்து எப்படி எனக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, நான் வந்து ஜாய் பார்த்து தான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா நம்மளுக்கு நீதி கிடைக்கும் தெரிஞ்சு தான் நான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு நீதி தேவையே வேணும், எனக்கு விஜயன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க என்ன நீங்க வந்து அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, எதுக்கு நீங்க வந்து திரும்பி அவர்கிட்டயே போறீங்க, அதான் கல்யாணிச்சு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு எப்பயோ போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி பதில் சொல்றாங்க. இல்ல ஏன் ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டா சைட்ல யாராவது வச்சுக்க மாட்டாங்களா, யாராவது கூட இருக்க மாட்டாங்களா, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கலாம் அப்படிலாம் இருக்கும்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்கப்பா. அந்த மாதிரி ஆண்கள் மேல பழி போடாதீங்க, விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வேணா அப்படி பேசுவாங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பயங்கரமா பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்கறாங்க, நீங்க வந்து விஜய் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறீங்களே, உங்களுக்கு வந்து என்ன ஆதாரம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல எல்லா ஆதாரமும் இருக்கு, அவர் கூட இருக்கிற வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஜாலி ஆயிட்டாங்க, அப்பா காட்டு போட்டு டிஆர்பி போட்டு வியூஸ் ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து அவங்க இல்ல நான் வந்து எங்க காட்டணுமோ அங்கதான் காட்டுவேன், அது நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்த அதுக்கப்புறம் நம்ம வந்து விஜயன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போறாருப்பா, உன்னை பற்றி யாரு நம்ம என்ன சொன்னா என்னன்னு சொல்லி அது எதிர்ப்பா போஸ்ட் போடுறாரு. அவர் வந்து சொன்னாதான் தெரியும் என்ன நடந்தது, இந்த திருநங்கை யாரு, என்ன இவங்க கூட வாழ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.